உனக்காக பொருந்தேனே எனதழகா. ஓ காட், என்ன இது? இந்த வீட்டில் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே இருக்குது. அந்த கண்ணாடி போட்ட பொம்பளை ஸ்ட்ரைட்டாக தான் போக சொன்னுச்சு. அப்படி தான் வந்திருக்கோம். இந்த பொம்பளை வேற இன்னும் ஆளை காணும். சரி, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம். சாரி. ஹே இடியட், கண்ணை என்ன பின்னாடியே வச்சுட்டு வர? ஆள் வரது கூட தெரியாமல் இப்படி வந்து இடிக்கிற? என்னது இடியட்டா? இங்க பாருங்க, யாரும் வேணும்னு வந்து இடிக்கல, சரிங்களா? நீங்க எப்படி பார்க்காம வந்து இடிச்சிங்களோ அதே மாதிரி தான் நானும் வந்து இடிச்சேன். இந்த இடியட்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வாட் டிட் யூ சே? நான் வந்து இடிச்சனா? ஹலோ, நீ தான் என் மேல இடிச்ச, சரியா? ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் ஏதோ வேணும்னு இடிச்ச மாதிரி ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இங்க பாருங்க, நான் தெரியாம தான் இடிச்சேன். தெரியாம எடுத்ததுக்கு நான் சாரின்னு கேட்டுட்டேன். ஆமா, ஃபர்ஸ்ட் நீங்க யாரு? எங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹே யூ லுக், நான் யாரு என்னங்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, ஓகே? வழிய விடு, நான் போகணும். யார் இவ? இவ்வளவு திமிர் பிடிச்சவளா இருக்கா? எவ்வளவு திமிரா பேசிட்டு போறா? இவ யாருன்னே தெரியல. நம்ம வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? ஐயோ, இந்த பரட்ட மண்டி வேற காணும். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல இந்த மஞ்ச மண்டக்காரி. ஐயோ, இப்ப நம்மள எங்க கண்டு தெரியுது? போன் பேசிட்டு வரக்காட்டியும் ஆளை காணுமே. இவ இருக்கு இப்படி உருன்னு நின்றுட்டு இருக்கா. ஏட்டி அஞ்சலி, ஏட்டி அஞ்சலி. சொல்லுங்க சின்ன பொண்ணக்கா. ஏட்டி அஞ்சலி, இந்த பக்கம் யாராச்சும் வந்தாங்களாடி? யாரை கேக்குறீங்க? நல்லா நேத்தி பிறந்த குழந்தைக்கு போடுற ட்ரெஸ் மாதிரி ஒண்ணு போட்டுக்கிட்டு ஒருத்தி போனாலே, அவளை கேக்குறீங்களா? ஆமாண்டி, ஆமா, அவளேதான். அவன் எந்த பக்கம் போனா? சரியான திமிரு பிடிச்சவ. அப்பா, இந்த மாதிரி ஒரு ஆளு நான் பார்த்ததே இல்லக்கா. அவன் மூஞ்சியும் ஆளும் அவன் ட்ரெஸ்ஸும் பார்த்தாவே கடுப்பாகுது. ஆமா, அவன் நம்ம வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? அவன் முதல்ல யாரு? ரைட்டு, மஞ்ச மண்டக்காரி அஞ்சலி கிட்டே வாலாட்டி இருக்கா. என்ன சின்ன பொண்ணக்கா, நான் பாட்டி கேட்டுட்டே இருக்கா, பதில் சொல்லாம நீங்க பாட்டி ஏதோ முனவிட்டே இருக்கீங்க. ஐயோ அஞ்சலி, கூல் டி கூல். இப்ப எதுக்கு நீ இப்படி டென்ஷன் ஆகுறாவோ? எல்லாம் அவ்வளவுதாக்கா வந்தது. நல்ல உடம்பு ஃபுல்லா ஒரு திமிரா இருக்கு. அவன் மூஞ்சும் பேச்சும். ஏக்கா, நான் கேட்டது முதல்ல பதில் சொல்லுங்கக்கா. அவ யாருக்கா முதல்ல? அவ என்ன பண்ணிட்டு இருக்கா நம்ம வீட்டுக்குள்ளார? அதை ஏண்டி கேக்குற? நம்ம ஆதி தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கா. அப்படி அவரோட ஃப்ரெண்டாமா. இது பேரு சோனியாவாமா. எப்பா இவ போற சீன் இருக்குதே, இவ போற சீனுக்கு இந்த ஊர் மட்டும் இல்லடி, இந்த உலகமே பத்தாதுரி. என்னக்கா சொல்றீங்க? ஆதி மாமாவோட ஃப்ரெண்டா? ஆதி மாமா எப்படி இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க? நினைச்சு பார்க்கவே கடுப்பா இருக்கு. ஒரு சைடு ஆதி மாமா வந்தது ஜாலியா இருந்தாலும், இன்னொரு சைடு இவ்வளவு மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காரு நினைக்கும் போது செம்ம காண்டாகுதுக்கா எனக்கு. ஏட்டே அஞ்சலி, எனக்கும் அதே டவுட் தாண்டி. எப்படி ஆதி தம்பிக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா இருக்குதுன்னு. சரி விட்ரி, பாத்துக்கலாம். இங்கே தானே இருக்க போறா. அவளுக்கு நல்ல ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருவோம். என்ன, ஓகே தானே? டபுள் ஓகே சின்ன பொண்ணாக்கா. இந்த அஞ்சலி கிட்டே அவ வாலாட்டிட்டு போனால, இந்த அஞ்சலி யாருங்கறத அவளுக்கு சீக்கிரம் நான் காட்டுறேன். யாட்டி அஞ்சலி, அடிப்போடி உனக்கு முன்னாடியே என்கிட்ட விளையாடிட்டா. இந்த சின்ன பொண்ணு யாருங்கிறதையும் அவளுக்கு நான் சீக்கிரம் காட்டுறேன். அப்புறம் என்ன சின்ன பொண்ணாக்கா, ஆரம்பிக்கலாமா? சரிடி, இவளை என்ன பண்ணலாங்கிறத புறவு யோசிப்போம். முதல்ல இந்த குண்டு பூசணிக்காக்கு நான் போயிட்டு ரூமை காட்டி விட்டு வரேன். இல்லைன்னா அதுக்கு வேற தையத்தக்கன்னு குதிப்பாலாக்கும். சரிடி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா, நானும் போய் ஆதி மாமாவை ரூம்ல பாக்குறேன். அக்கா, ஆதி மாமா எந்த ரூம்ல இருக்காங்க? ஆதி தம்பி நம்ம அர்ஜுன் தம்பியோட ரூம்ல தாண்டி இருக்கா. அப்படி நீ போய் பாரு. சரிக்கா. அடியே குண்டு பூசணிக்கா, மஞ்ச மண்டக்காரி. ஏண்டி உனக்கு எப்படி தைரியம் இருந்தா எங்க ஊருக்கே வந்து எங்க வீட்டுக்குள்ளாரியே இருந்துகிட்டு எங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப திமிர்த்தனமா பேசுவாவோ? இரு எங்க கிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டா என்ன ஆகுங்கிறத உனக்கு கூடி வச்சுக்கிறோம், நாங்க காட்டுறோம். ஹலோ, எவ்வளோ நேரமா என் ரூமை தேடிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ரூமை காட்டுங்க. காட்டுறேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். சரி, முன்னாடி நடங்க, நான் பின்னாடியே வாரேன். ஓ காட், இது என்ன வீடா இது? ஏன் இப்படி ஹாலில் இந்த இடத்துலலாம் ஏசி மாட்டாமல் இருக்கீங்க? ஓ ஷிட், எவ்வளோ ஸ்வெட் ஆகுதுன்னு தெரியுமா? ஓ காட், அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. இங்கெல்லாம் எப்படி தான் நீங்களாம் இருக்கீங்கன்னே தெரில. ஷிட், மனுஷன் இருப்பானா இந்த வீட்டில்? போறதுக்கு நீங்க இருக்கீங்க? வாட்? இல்ல நேரா பார்த்து நடங்கன்னு சொல்லலாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு எல்லாம் தெரியும், ஓகே? நீங்கள் எனக்கு சொல்லணும்னா எந்த அவசியமும் இல்லை. இந்த அம்மா பொண்ணே, என் பேர் ஒன்றும் எக்ஸ்கியூஸ் மீ இல்லை, என் பேரு சின்ன பொண்ணு. நீங்க என்னவா வேணா இருந்துட்டு போங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட், ஓகே? ஏ அப்பா, இவ பிறந்ததுக்கு அப்புறம் திமிரு வந்துச்சா இல்ல திமிரோட தான் பிறந்தாலேன்னு ஒண்ணு விளங்கலையே. இந்த அம்மா பொண்ணே பார்த்து போ, அங்க பாரு தூணு இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், பெருசா வந்துட்டாங்க எனக்கே சொல்றதுக்கு. சொல்லி வாய் முடியல, அதுக்குள்ள போய் முட்டிக்கிட்டா. உனக்கு தேவைதாண்டி, உனக்கு தேவைதான். உனக்கு இருக்க திமிருக்கு நீ எல்லாம் போய் பாறாங்கல்ல போய் முட்டி இருந்திருக்கணும். இந்த தூணோட முடிஞ்சு போச்சு போ. ஓ ஷிட், இந்த தூணை யார் இங்கே வச்சது? ஓ காட், இந்த வீடு ஃபுல்லாக ஒரு தூணாக தான் இருக்குது. இவ்வளோ தூண் இருந்தால் போகிற வரவங்களாம் இடிச்சிக்காம பின்ன என்ன தான் பண்ணுவாங்க? ஓ ஷிட். ஹே எக்ஸ்கியூஸ் மீ, ஃபஸ்ட் என் ரூமை காட்டுறீங்களா? நான் போய் ஃப்ரெஷ் ஆகணும். ரூமு தானே, என் பின்னாடியே வாங்க, காட்டுறேன். ஓ காட், இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் இருக்க போகிறேன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே ஆதி கூட வராமல் நான் அவாய்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஓ ஷிட், இந்த ஆதிக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஓ காட்.
டேய் மச்சான் ஆதி சும்மா சொல்லக்கூடாதுடா. இந்த வீடு இங்க உள்ள ஆளுங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா மச்சான். அப்படிங்களா சார்? சரி சரி. சரி சரி. ஆமா நீ என்ன ஃப்ரெஷ் ஆகாம இருக்க? போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாடா. சாப்பாடு வாசம் வேற மூக்க தொலைக்குது. சீக்கிரம் போய் சாப்பிடலாம். போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. சரி மச்சான் நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். உள்ள வரலாமா? எஸ். ஆதி மாமா எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? நீ அஞ்சலி தானே? ஹே வாலு எப்படி இருக்க நீ? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஹாய் ஆதி மாமா, நீங்க என்ன மறக்கவே இல்லையா என்ன வாளுன்னு கூப்பிடுறத? இப்பன்னு இல்ல எப்பயுமே நீ எனக்கு வாலு தான். சரி அதை விடு. உன் ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சுத்த போர் ஆதி மாமா. ஆமா நீங்க என்ன பண்றீங்க? நான் பிசினஸ் தான் பண்றேன். ஓ அப்படியா ஆதி மாமா, சூப்பர் சூப்பர். ஆதி மாமா உங்களுக்காக நான் எவ்வளவு டேஸ் தெரியுமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க தான் வரல, ஏமாத்திட்டீங்க. மச்சான் இங்க என்னடா நடக்குது? டேய் இந்த சீன்ல நானும் தாண்டா இருக்கேன். என்னடா 2 பேரும் பேசிட்டே இருக்கீங்களே தவிர்த்து இடையில ஒருத்தவன் நிக்கிறேன்னு கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஐயோ சாரி மச்சான். உண்மையா சொல்லணும்னா உன்னை சுத்தமா மறந்துட்டேன்டா. தேவைடா தேவை. எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. சரிடா சரி சரி கோச்சுக்காத. ஹே வாலு, இவன் பேரு கிருஷ்ணா, இவன் என்னோட ஃப்ரெண்டு. ஓ ஹாய். நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? ஹாய் அஞ்சலி. நீ என்ன அண்ணானே கூப்பிடலாம். எனக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இல்லை, பிகாஸ் நான் கமிட்டட். ஐயோ கிருஷ்ணா அண்ணா, நீங்க கமிட்டடா இல்லைனாலும் நான் உங்களை அண்ணா கூப்பிட்டுருப்பேன். இதெல்லாம் உனக்கு தேவையாடா கிருஷ்ணா? டேய் உன் ஃப்ரெண்டு அசிங்கப்பட்டு நிக்கிறான். ஆறுதல் சொல்லினாலும் பரவாயில்ல, நீ என்னடா கூட சேர்ந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்க? சரி சரி விடு மச்சி, விடு விடு. டேய் இது என்னடா குட்டுச்சிங்க நிக்கிறா? அது என்ன பார்க்க வந்திருப்பாளாக்கும். ஏய் வளர்ந்த மாடி, இப்ப எதுக்கு நீ புட்டிக்கிட்டு வந்து ஒரு சீட் நின்றுட்டு இருக்க? தள்ளி இல்லையா? தள்ளி நில்லு. ஐயோ ஏ குட்டச்சி, மண்டையில மசாலா கசாலா ஏதாச்சும் இருக்கா இல்லையா? இங்க என்னமோ 1 ஏக்கர் இடம் இருக்க மாதிரி தள்ளி நில்லு சொல்லிட்டு இருக்க. வர வழி நின்னுனா அப்புறம் ஒட்டிக்கிட்டு தான் நிப்பாங்க. வேற எப்படி நிப்பாங்களாக்கும்? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஐயோ நீ ஒன்று தள்ளி நிற்க வேணாம், நானே தள்ளி நின்றுக்கிறேன். டே அர்ஜுன், என்னடா என்ன பண்ண அந்த பொண்ணை இப்படி நான் வந்து நிக்குது? என்னது? ஐயோ கிருஷ்ணா, நீங்க என்ன இப்படி எல்லாம் கேக்குறீங்க? ஐயோ அது எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைண்ணா. டே அர்ஜுன், நான் சும்மா கேஷுவலா தாண்டா கேட்டேன். இதுக்கு எதுக்குடா நீ இப்படி பதட்டத்தோடையும் பயத்தோடய ஆன்சர் பண்ணிட்டு இருக்க? என்னடா இப்போ உண்மையாலேயுமே ஏதாச்சும் பண்ணனியா என்ன? வளர்ந்த மாடு நல்லா என் மானத்தை வாங்குறான். சி இதுக்கு மேலே இங்கே நின்றுனா அவ்வளோதான், பேசாம நம்ம இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான். ஆதி மாமா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடுங்க, நம்ம சாப்பிட்டுட்டு நிறைய பேசலாம். என்ன ஓகேவா மாமா? ஓகே வாலு. அப்ப சரி ஆதி மாமா, நான் கிளம்புறேன். பாய் கிருஷ்ணா அண்ணா. பாய்மா பாய். இந்த குட்டச்சி இருக்காளே ஆதி அண்ணனை மட்டும் வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா என்ன இவகிட்ட மாமான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு கெஞ்சணும். இரு எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு மொத்தமா ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன். டே அர்ஜுன், இப்பயாச்சும் நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லுவியா இல்ல மைண்ட் வாய்ஸ்லயே பேசிட்டு இருக்க போறியா? கிருஷ்ணா என்ன ரொம்ப நீங்க பங்கமா கலாய்க்கிறீங்க. ஒன்னும் இல்லைன்னா உங்க 2 பேரையும் அம்மா சாப்பிட கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதுக்கு தான் நான் வந்தேன். சரி வாங்க சாப்பிட போலாமா? இல்ல அர்ஜுன், நான் என்ன ஃப்ரெஷ் ஆகல. அதோட எனக்கு இப்போ பெருசா பசியும் இல்லை. ஸோ நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு லேட்டா வந்து சாப்பிட்றேன்னு அம்மா கிட்ட சொல்லிடு. டே கிருஷ்ணா, நீ அர்ஜுனோட போய் சாப்பிட்றா போ. சரி மச்சான், அப்போ நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் போய் சாப்பிட்றேன். இதுக்கு மேலே இந்த வாசத்தை மட்டும் என்னால் பிடிச்சிட்டு இருக்க முடியாதுடா. போய் ஒரு புடி பிடிக்கணும். ஸோ நான் போய் சாப்பிட்றேன் மச்சான், ப்ளீஸ் என்ன தப்பா நினச்சிக்காத. ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாது. சரிடா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சரி கிருஷ்ணா, நம்ம போகலாமா? நம்ம போறது இருக்கட்டும். என்னடா ஓடுது உங்க 2 பேருக்குள்ளார? எந்த 2 பேருக்குள்ளார என்ன கேக்குறீங்க கிருஷ்ணா? எனக்கு ஒன்றும் புரியலையே. டே அர்ஜுன், உனக்கு நான் என்ன கேக்குறேங்கிறது நல்லா புரியுது. ஆனா என்ன ஆன்சர் சொல்லணும்னு தெரியாம தான் இப்படி நீ தடுமாறிட்டு இருக்க. என்னடா லவ்ஸா? என்னண்ணா என்ன கேக்குறீங்க? புரியலையேண்ணா. டே அர்ஜுன் வேண்டாம், திரும்ப திரும்ப சமாளிக்காத, கேவலமா இருக்கு. டேய் இதெல்லாம் தாண்டி தாண்டா நானும் வந்திருக்கேன். ஒழுங்கா கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்னடா லவ்வா? ஒரு சைடா டபுள் சைடா? அட போங்க கிருஷ்ணா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்போதைக்கு ஒரு சைடு தான், ஆனா கூடிய சீக்கிரத்துல டபுள் சைடு ஆயிடும் நினைக்கிறேன். பாப்போம் கிருஷ்ணா. நினைச்சேன் நீ அந்த பிள்ளைய வச்ச கண்ணு வாங்காம குறுன்னு பாக்குறப்பே எனக்கு தெரியும்டா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு இருக்குன்னு. எது எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். சரிடா அர்ஜுன், ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிடலாமா? போலாண்ணா. கிருஷ்ணாண்ணா, அப்புறம் இந்த விஷயம் அது எனக்கு தெரியாம பாத்துக்கோங்கண்ணா. அது சரி. ஓகேடா. ஹே அபிடாலிங், இங்க வா. இவரு ஆதிமாமா ஃப்ரெண்டு தானே? ஒருவேளை இவர் நடந்த எல்லாத்தையும் அர்ஜுன் கிட்ட சொல்லியிருப்பாரோ? ஒன்றும் தெரியலையே. ஆண்டா அர்ஜுன், இந்த வரேன். ஹே அபிடாலிங், இது கிருஷ்ணா, ஆதியனோட ஃப்ரெண்டு. ஆதியனா எப்போ வருவாங்கன்னு கேட்டுட்டே இருந்தல, ஆதியனா வந்துட்டாங்க. டே அர்ஜுன், இவங்களதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமேடா. ஹாய் அபி சிஸ்டர். என்னது ஏற்கனவே தெரியுமா?
என்ன கிருஷ்ணா என்ன சொல்றீங்க? பட் அப்படியே நீங்க இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. ஐயோ போச்சு போச்சு, இவர் ஏதாச்சும் அர்ஜுன் கிட்ட சொல்றதுக்குள்ளார நம்மளையும் சமாளிச்சிருவோம். இல்லை அர்ஜுன், நான் கோயிலுக்கு போகும்போது இவரை பார்த்த அர்ஜுன். அதான் அர்ஜுன், ரொம்ப நேரமா அம்மா அவங்க எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க. நீ இவரை கூட்டிட்டு போறியா? அர்ஜுன், ஆமாண்டா, நானும் இவங்கள கோயில் பக்கத்துல தான் பார்த்தேன். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வாடா போய் சாப்பிடலாம். சப்பா என்ன பசிக்குது, வாடா போலாம். சரி கிருஷ்ணா, நான் வாங்க போலாம். ஓகே அப்படி சிஸ்டர், நாம அப்புறம் பேசலாம். ப்ளீஸ் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, பசிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே அண்ணா, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுங்க. அப்பா எப்படியோ சமாளிச்சாச்சு. இந்தம்மா பொண்ணே, உள்ளவா, இதுதான் நீ தங்க போற ரூமா. வாட், இந்த ரூமில் நான் ஸ்டே பண்ணணுமா? ஓ காட், இந்த ரூம்லலாம் என்னால் கண்டிப்பாக ஸ்டே பண்ணவே முடியாது. உஃப், ஒரு ஏசி கூட கிடையாது, ஃபேன் மட்டும்தான் இருக்குது. அந்த ஃபேன்லேயும் காற்று சுத்தமாக வராது போல இருக்குது. இங்கே பாருங்கள், என்னால் இந்த ரூம்லலாம் தங்க முடியாது. ஸோ எனக்கு நல்ல ஏசி ரூமாவை பார்த்து ஒன்று கொடுங்க. ஓகே? என்னது, இந்த ரூம் பிடிக்கல, நல்ல ஏசி ரூமா பார்த்து தாங்களாவா? இந்தாமா பொண்ணே, இது ஒன்றும் ஹோட்டல் கிடையாது. இந்த ரூம் பிடிக்கல, வேற ரூம் தாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு. இந்தாமா, இப்போதைக்கு இந்த ஒரு ரூம் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்குதாக்கும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே தங்கிக்க. இல்லைன்னா நீ மொட்டை மாடியில தான் படுத்து தூங்கணுமாக்கும். வாட், மொட்டை மாடியில் தூங்கணுமா? ஓ காட், அங்கெல்லாம் என்னால் படுக்க முடியாது. இட்ஸ் ஓகே, இந்த ரூமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உன்னெல்லாம் மொட்டை மாடியில கொசுக்கடியில படுக்க வச்சிருக்கணும்டி. அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கு இந்த ரூமோட அருமை என்னன்னு. உனக்கெல்லாம் இந்த ரூமை கொடுத்தாங்கல்ல, அவங்கள சொல்லணுமாக்கும். இருடி இரு, உன்னை மொட்டை மாடியில படுக்க வச்சு கொசுக்கடியில உன்னை சாவ வைக்கல. என் பேரு சின்ன பொண்ணு இல்லையாக்கும். ஓ ஷிட், எப்படிதான் இந்த ரூமில் இருக்கீங்கன்னே தெரில. உஃப், காற்று சுத்தமாக வரல, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஓ காட், என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஃப்ரெஷ் ஆகணும். எந்த சைடு பாத்ரூம் இருக்குது? இந்த பக்கம் தான் பாத்ரூம் இருக்கு. ஓ ஓகே ஓகே. சப்பா, இந்த மஞ்ச மண்டக்காரியை ஒரு மணி நேரமே என்னால் சமாளிக்க முடியல. கடுப்பாக்கிட்டே கிடக்குறா. எப்படிதான் ஆதி தம்பி ஆஃபீஸில் ஃபுல் டே வச்சுட்டு மேய்க்கிறாருன்னே தெரியல. அந்த தம்பிக்கு ஒரு ஆஸ்கார வாடகை தான் கொடுக்கணுமாக்கும். ஏடிச்சு பண்ணு, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணிடி, இல்லைன்னா அவ்வளோதான். அந்த குண்டு பூசணிக்கா வந்து ஓ ஷீட், ஓ காட், எப்படி ஸ்வெட் ஆகுது, எப்படி ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போடுவா. அப்புறம் எனக்கு கோவம் சுட்டுன்னு வருமாக்கும். முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுவோம், அதான் எல்லாருக்கும் ரொம்ப நல்லதாக்கும். ஹே சின் பொண்ணு, ஹே சின் பொண்ணு, ஒரு நிமிஷம். ஹே சின் பொண்ணு. ஐயோ, சின்ன பொண்ணுங்கிற என் பேரை எம்பிட்டு கேவலமாக கூப்பிட முடியுமா? அம்பிட்டு கேவலமாக கூப்பிட்டு இருக்கா. இப்ப எதுக்கு போறான்னு ஒன்னும் புரியல. அது ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு, நம்ம சும்மா இருந்தாலும் இவ சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கு. சப்பா, எதுக்கு கூப்பிடறான்னு ஒன்னும் விளக்கல. சரி, என்னன்னு கேட்போம். ஹே சின் பொண்ணு, என்ன இது, பாத்ரூம்ல சுடு தண்ணியே வரல. ஹீட்டரை சுத்தி சுத்தி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணும். ஹீட்டர் வச்சா தானே சுடு தண்ணி வரும். ஹீட்டர் இல்லைனா எப்படி சுடு தண்ணி வரும்? வாட், ஒரு ஹீட்டர் கூட வைக்கலையா பாத்ரூம்ல? என்னது, ஹீட்டர் கூட வைக்கலையா? இந்தாமா பொண்ணே, பங்குனி வெயில் பல்ல கட்டிட்டு அடிக்கதாக்கும். இந்த வெயில யாராச்சும் சுடு தண்ணியில குளிப்பாங்களா? இங்க எல்லாரும் பச்சை தண்ணியில தான் குளிப்போம். வாட், பச்சை தண்ணியில் தான் குளிப்பீங்களா? நீங்கள் பச்சை தண்ணியில் குளிங்க, பட் என்னாலலாம் பச்சை தண்ணியில் குளிக்கவே முடியாது. இது வரைக்கும் நான் சுடு தண்ணியில் மட்டும்தான் குளிச்சிருக்கேன். ஸோ ஐ வாண்ட் ஹீட் வாட்டர் ஒன்லி. ஜோ, இந்த மஞ்ச மண்டக்காரி என்ன ஓவரா கடுப்பேத்திட்டு இருக்கா. இவளை இந்தம்மா பொண்ணே, இங்க சுடுதண்ணிலாம் ஒன்றும் கிடைக்காது. குளிக்கிறதா இருந்தா பச்சை தண்ணியில் குளிங்க, இல்லைன்னா குளிக்காம இப்படியே கடங்க. எனக்கு வேலை அம்பிட்டு கிடக்கு, நான் போய் பாக்குறேன். ஓ காட், என்ன இவங்க சுடு தண்ணி அரேஞ்ச் பண்ணி தருவாங்கன்னு பார்த்தா இப்படி பச்சை தண்ணியில் குளிக்கிறதா இருந்தால் குளிங்க, இல்லைன்னா போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஓ ஷிட், இப்போ நான் பச்சை தண்ணியில் தான் குளிக்கணுமா? ஐயோ, இது வரைக்கும் நான் பச்சை தண்ணியில் குளிச்சதே இல்லையே. எல்லாம் இந்த ஆதியால் வந்தது. ஓ ஷிட், ஏ ஆதி, உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு தெரியுமா? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது, வேற வழியே இல்லை, போய் பச்சை தண்ணியிலே குளிச்சுட்டு வருவோம். அத்தை, இங்கே நீங்கள் மட்டும் தனியாக வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. அம்மா எங்க அத்தை? ஐயா அபிமா, பெருசா ஒரு வேலையும் இல்லடா. சும்மா கிச்சனை தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணி அர்ஜுனுக்கு கிருஷ்ணாக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்காங்கடா. அபிமா, உனக்கு இப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொன்னலடா, எப்படா இருக்கு? அத்தை, இப்போ பரவாயில்ல அத்தை. சரி அத்தை, நகருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஐயோ அபிமா, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணுறியா? சொல்லுங்க அத்தை, என்ன ஹெல்ப் பண்ணணும்? அபிமா, ஆதி இன்னும் சாப்பிட வரலடா. அர்ஜுன் கிட்டேயும் கிருஷ்ணா கிட்டேயும் நான் அப்புறமா சாப்பிட வரேன்னு சொல்லியிருப்பான் போல. அவன் வேலை பார்க்க உட்காந்துட்டானா சாப்பாட்டே சுத்தமாக மறந்துடுவான்டா. அதனால நீ ஒரு 8 நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவனை போய் சாப்பிட கூப்பிடுறியாடா? என்னது, நான் போய் கூப்பிடணுமா? ஆமாண்டா அபிமா, ப்ளீஸ்டா, அத்தைக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணுடா. ஐயோ அத்தை, எதுக்கு அத்தை ப்ளீஸ்லாம் சொல்கிறீங்க? சரி அத்தை, நான் பண்ணுறேன் அத்தை, நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன் அத்தை. சரிடா, ரொம்ப தேங்க்ஸ்டா. பரவாயில்ல அத்தை. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? எப்படியோ ரூம் வரைக்கும் வந்தாச்சு, ஆனால் ரூம்குள்ளே போய் அவரை கூப்பிடணுமே. ஐயோ, என்ன சொல்லுவார் வேற தெரில. காலைல வேற பார்த்துட்டு நம்ம எதுவும் பேசாமல் வேற வந்துட்டோம். ஐயோ, சும்மாவே எனக்கு அவரை பார்த்தா பயமாக இருக்கும். இதில் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னை ரொம்பலாம் பயமுறுத்துது. இப்போ என்ன பண்ணலாம்?
சரி அத்தைக்கிட்ட வேற நம்ம கூப்பிட்டுட்டு வரோன்னு சொல்லியிருக்கோம். எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கதவை தட்டிட்டு உள்ளே போவோம். இங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. சரி வெளியில போய் ட்ரை பண்ண. எஸ் கமின். என்னை சாய்த்தாளே உயிர் தேய்த்தாளே இனி வாழ்வேனோ இனிதாக. என்ன இவரு நம்மளை பார்த்துட்டே இருக்காரு? ஒருவேளை நம்ம மேலே உள்ள கோபத்தில் நம்மளை முறைக்கிறாரோ? ஆதி மாமா எப்படி இருக்கீங்க? ஐம் குட். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் சாரி, காலையில் நீங்கன்னு தெரியாமல் நான் பேசாமல் வந்துட்டேன். இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். அப்புறம் அத்தை உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. நான் வரேன்னு அம்மா கிட்ட சொல்லிடு. அப்போ நான் போகவா? ஓகே. பார்த்து ஒரு விழி பார்வை தீபங்களை ஏற்றி வைத்ததோ நெஞ்சோடு இன்று தென்றல் என வந்து தொட்டு சென்ற காதல் கலந்ததோ மூச்சோடு இன்று. ஓ நல்ல சாப்பாடு. என்ன இவன் ஆனாவுனா இந்த பொண்ணை தாங்கி பிடிச்சிட்டே இருக்கான்.